ஒரு சுவை மிகுந்த பீஸாவை சாப்பிடும்போது நம்முடைய வாயில அமைலேஸ் என்ற என்சைம் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமைலேஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாத்தையும் அது சுகரா கன்வெர்ட் பண்ணும். அப்போ டைஜஷன் வாயிலேயே அங்க ஆரம்பமாகுது. அடுத்தபடியா அந்த பீஸா வயிற்று பகுதிக்கு போகுது. அங்க பார்த்தீங்கன்னா, HCl இருக்குது, பெப்சின் இருக்குது. இந்த பெப்சின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு பெப்டைட்ஸா அது கன்வெர்ட் பண்ணும். அப்போ இந்த பெப்சின் அப்படிங்கிறது ஒரு டைஜஸ்டிவ் என்சைம். அப்போ இங்க புரோட்டீன்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி அடுத்தபடியா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. அங்க பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய இந்த லிப்பேஸ், ட்ரிப்சின் இது எல்லாமே டைஜஸ்டிவ் என்சைம். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லிப்பேஸ் வந்துட்டு இந்த ஃபேட்ஸ் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணும். ட்ரிப்சின் பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறமா அங்க ஸ்மால் மாலிக்யூல்ஸா அது மாறும். அங்கிருந்து நம்முடைய பிளட்ஸுக்கு இது சர்க்குலேட் ஆகும். இது எல்லாமே என்சைமினுடைய வேலை.